இன்றைக்கு ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை பாஜக மாநில தலைவர் வெளியிட்டிருக்கிறார். அது தேசிய ஜனநாயக கூட்டணியின் அறிவிப்பு என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதுல ஒரு கேள்வி பிரதானமா என்ன எழுகிறது அப்படின்னா, ஈரோடு கிழக்கு தொகுதியை பொறுத்தவரை இது இடைத்தேர்தலுக்கான இடைத்தேர்தல் அப்படின்னு ஒரு வரி இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் சார்? மகிழ்ச்சிங்க. நம்ம சகோதரர் கனகராஜ் அவர்கள் ஒட்டுமொத்த குற்றச்சாட்டையும் பாரதிய ஜனதா கட்சியின் மீது சுமத்தி இருக்கிறார். அவருக்கு உரிமை இருக்கிறது விமர்சனம் செய்வதற்கு, அதனால அவர் செய்யட்டும். எங்களை பொறுத்தவரையில போற்றுவார் போற்றற்றும், புழுதி வாரி தூற்றுவார் தூற்றற்றும், எல்லாம் கண்ணனுக்கே அப்படிங்கிற நிலைமையில தான் இருக்கிறோம். ஆனா நீண்ட ஆலோசனைக்கு பிறகு களத்தை புறக்கணிக்க வேண்டுமா வேண்டாமா என்று எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று முடிவெடுக்கவில்லை. ஒரு தீர்க்கமான ஆலோசனைக்கு பிறகு ஐஎன்டிஏ கூட்டணி இன்றைக்கு தேர்தலுக்கு பிறகு கலைந்து, அதாவது கரு கலைப்பு மாதிரி போன தேர்தலுக்காக கூடினோம், தேர்தல் முடிந்து விட்டது, எனவே நாம் பிரிந்து விடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஐஎன்டிஏ கூட்டணி மாதிரியான மிக மிக ஒரு அற்ப ஆயுள் கூட்டணியோ அல்லது தற்காலிக கூட்டணியோ அல்ல பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணி. அதனாலதான் தனித்து பாஜகவுக்கு ஒரு கருத்து இருந்தாலும் அதையெல்லாம் கூட்டணி கட்சிகளோடு நன்கு ஆலோசனை செய்து பரிசீலனை செய்து தீர்க்கமாக ஒரு முடிவை எடுத்திருக்கிறோம்.